ஒரு நபர் டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் நான் இந்த ஏரியாவிலே பெரிய அரசியல்வாதி தெரியுமா? அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அதுக்காக தூக்கம் வரதுக்கு மருந்து கேட்டா கொடுப்பேன், கூட்டம் வரதுக்கு மருந்து கேட்டா எப்படி சார் கொடுக்கறது? டாக்டர் நோயாளி கிட்ட சொல்றாங்க, டாக்டர்கிட்ட எதையும் மறைக்க கூடாது, அதனால காட்டுங்க உங்க பர்ஸ. நோயாளி அதுக்கு சொல்றாங்க, பேஷண்ட் கிட்டையும் எதையும் மறைக்க கூடாது, காட்டுங்க உங்க நர்ஸ. டாக்டர் நர்ஸு கிட்ட கேக்குறாங்க, நர்ஸ் அந்த நோயாளிக்கு பிபி இருக்கா? நர்ஸு இல்லைன்னு சொல்றாங்க. டாக்டர் கேக்குறாங்க, பல்ஸ் இருக்கா? நர்ஸ் அதுக்கும் இல்லைன்னு சொல்றாங்க. டாக்டர் கேக்குறாங்க, சுகர் இருக்கா? நர்ஸ் அதுக்கு சொல்றாங்க, உயிரே இல்லை, அப்புறம் எப்படி இதெல்லாம் இருக்கும்? மருத்துவர் நோயாளி கிட்ட கேக்குறாங்க, உடம்புக்கு என்ன? அதுக்கு நோயாளி சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கேன் டாக்டர். மருத்துவர் கேக்குறாங்க, என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க? நோயாளி அதுக்கு சொல்றாங்க, நோக்கியா 1100 டாக்டர். மருத்துவர் அதுக்கு சொல்றாங்க, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எழுதி தரேன், நல்ல சிம்மா போட்டுக்கோங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, நிறைய குரூப்ல சேர்ந்துடுங்க, அப்புறம் இது எல்லாம் சரியாயிடும். ஒரு நபர் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, எங்க ஆஸ்பத்திரியில டிஸ்சார்ஜ் ஆகும் பேஷண்ட்டுகளை எங்க செலவுல அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம்னு போர்டு வச்சிருக்கீங்களே, ஏன் டாக்டர்? அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அதான் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவங்க கிட்ட ஒரு பைசா கூட இருக்காதே. தலையில பெரிய கட்டோட டாக்டரை பார்க்க வந்தாரு நம்ம நாராயணசாமி. டாக்டர் கேட்டாரு, தலையில ஏன் கட்டு போட்டிருக்கீங்க? நாராயணசாமி சொன்னாரு, என் மனைவி வாழைப்பழ தோல் வலிக்கு கீழே விழுந்துட்டா டாக்டர். டாக்டர் கேக்குறாங்க, அதுக்கு உங்க மனைவி தானே கட்டு போடணும், நீங்க ஏன் போட்டிருக்கீங்க? நாராயணசாமி சொல்றாரு, அவ கீழே விழுந்ததை பார்த்து கொஞ்சம் சத்தமா சிரிச்சிட்டேன் டாக்டர். நர்ஸ் நோயாளி கிட்ட மயக்க மருந்து தீந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. நோயாளி அதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நர்ஸ் சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னா மயக்கம் போடுவீங்கன்னு டாக்டர் கேட்டுட்டு வர சொன்னாரு. ஒரு பெண் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, டாக்டர் தலை வலிக்குதுன்னு உங்ககிட்ட வந்தா இடுப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. டாக்டர் அதுக்கு சொல்றாங்க, உங்க இடுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பெண் ஒரே அறை தான். டாக்டர் நோயாளி கிட்ட சொல்றாங்க, உங்க கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுங்க. நோயாளி அதுக்கு கேக்குறாங்க, நான் என் கிட்னியை படிக்க வைக்கவே இல்லையே டாக்டர், அது எப்படி ஃபெயில் ஆகும்? நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, உடம்பெல்லாம் எனக்கு அரிக்குது டாக்டர். டாக்டர் அதுக்கு ஊசி போடணும், கையை காட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நோயாளி சொல்றாங்க, இல்ல டாக்டர் வேண்டாம், கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க போதும் டாக்டர்.
டாக்டர் கோபு கிட்ட சொல்றாங்க, எங்க காட்டுங்க பார்க்கலாம். அதுக்கு கோபு சொல்றாங்க, டாக்டர் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது கிடையாது. நோயாளியோட மனைவி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, என் புருஷனுக்கு டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு எதுக்கு என்ன வெளியே போக சொல்றீங்க டாக்டர்? அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, நீங்க வெளியே போனாதானே தெர்மாமீட்டரை வைக்கிறதுக்கு அவர் வாயை திறப்பாரு. டாக்டர் நோயாளி கிட்ட கேக்குறாங்க, சார் எப்பவும் இப்படித்தான் நீங்க திக்குவீங்களா? அதுக்கு பேஷண்ட் சொல்றாங்க, எப்பவுமே திக்க மாட்டேன் டாக்டர், பேசும் பொழுது மட்டும்தான். டாக்டர் நோயாளி கிட்ட கேக்குறாங்க, எதுக்கு உங்க வாயில கட்டு போட்டிருக்கீங்க? அதுக்கு நோயாளி சொல்றாங்க, கொழுப்பு அதிகமாயிடுச்சு, அதனால என்னோட வாயை கட்டணும்னு நீங்க தானே சொன்னீங்க டாக்டர். டாக்டர் நர்ஸு கிட்ட சொல்றாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு என் மேல சரியான கோபம்னு நினைக்கிறேன். நர்ஸ் அதுக்கு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர் அதுக்கு சொல்றாங்க, நாக்க நீட்ட சொன்னா அந்த சாக்குல நாக்க துருத்துறாரே. நர்ஸ் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, ஏன் டாக்டர் சோகமா இருக்கீங்க? டாக்டர் அதுக்கு சொல்றாங்க, இன்னைக்கு மத்தியானம் நான் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட் இறந்துட்டாரு, அதான். நர்ஸ் அதுக்கு சொல்றாங்க, ஐயோ டாக்டர், நீங்க மத்தியானம் பண்ணது ஆப்ரேஷன் இல்ல, போஸ்ட்மார்ட்டம். டாக்டர் கேக்குறாரு, அப்போ நான் காலையில யாருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணனேன்? டாக்டர் பேஷண்ட் கிட்ட கேக்குறாங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதுக்கு பேஷண்ட் சொல்றாங்க, பைக்ல யார் ஜோடியா போனாலும் வயிறு எரியுது டாக்டர், அதுக்கு எதனா மருந்து கொடுங்க. டாக்டர் நர்ஸு கிட்ட கேக்குறாங்க, நம்ம ஆஸ்பத்திரி விளம்பரத்துக்கு ஒரு நல்ல பஞ்ச் டைலாக் சொல்லு. அதுக்கு நர்ஸு சொல்றாங்க, கூட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க, பணம் எங்களுக்கு, பணம் உங்களுக்கு. நர்ஸ் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, டாக்டர் அந்த ஆள் ஆப்ரேஷன் செய்ய சொல்லி நாயா அலைகிறாரு, நீங்க என்னடானா எதுவும் பேசாம இருக்கீங்க. டாக்டர் அதுக்கு சொல்றாரு, ஆப்ரேஷன் செஞ்சா பேயா அலைவாரு, பரவாயில்லையா? ஒருவன் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, டாக்டர் நீங்க பல் எடுப்பீங்களா? டாக்டர் அதுக்கு கண்டிப்பா எடுப்பேன், ஒரு பல்லுக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆளு சொல்றாரு, அப்போ இந்த கவர்ல 4 பல் இருக்குது, எடுத்துக்கிட்டு 400 ரூபாய் கொடுங்க.